Our discussion topic 4.12 work done by a constant force. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நிலையான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், அது நிலையாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்மால் ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் ப்ரொடியூசிங் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஸ்மால் ஃபோர்ஸ் 2 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் 2 நியூட்டனுக்கு தகுந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். திருப்பி இங்கிருந்து 2 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதுக்கு தகுந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ அதுக்கோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி we know W = F cos theta dr ஒக்டனோட ஃபார்முலா. இந்த ஒக்டன் DW சேஞ்ச் ஆகுது, இங்கே டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ என்டையர் ஒக்டன் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, தொடக்கத்தில் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஃபைனலாக அந்த ஆப்ஜெக்ட் எங்கே மூவ் ஆகிருக்கு. இனிஷியல் பொசிஷன் வந்து RIன்னு சொல்கிறோம், ஃபைனல் பொசிஷன் வந்து RFன்னு சொல்கிறோம். ஸோ நெட் ஒக்டன் பார்க்கும்போது W integration of dw lower limit ri upper limit rf. இப்போ வந்து f ஓட வேல்யூ இதை போயிட்டு இருக்கிறது வந்து cos theta, அதோட ஆங்கிள். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் லோவர் லிமிட் ri அப்பர் லிமிட் rf f cos theta dr. இந்த f cos theta கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸு வெளியில் எடுத்துடுறோம், dr மட்டும் இன்டெகிரேஷன் ஆஃப் dr மட்டும் இருக்குது. இது இன்டெகிரல் ஃபார்முலா இன்டெகிரேஷன் ஆஃப் dx = xங்கிற ஃபார்முலா வரும். இங்கே வந்து dx = dr இருக்குது, இன்டெகிரேட் பண்ணால் ஆறுங்கிற ஃபார்முக்கு வரும். இப்போது f cos theta இன்டெகிரேஷன் ஆஃப் லோவர் லிமிட் ri அப்பர் லிமிட் rf இன்ட்டு dr. இது இன்டெகிரேட் பண்ணோம்னா f cos theta r லிமிட் அப்ளை பண்ணுற ri rf. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இது அப்பர் லிமிட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லோவர் லிமிட்னு சொல்லுவோம். அப்பர் லிமிட் வந்து rf, மைனஸ்னாலும் ஒன்று தான், டிஃப்ரென்ஸ்னாலும் ஒன்று தான், டிஃப்ரென்ஸ் ஆஃப் லோவர் லிமிட். இதை ஃபார்முலா W = F cos theta RF டிஃப்ரென்ஸ் RI. இது எப்படி கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, கிராஃபிக்கலாக 2 பிளைன் எடுத்துக்கிறோம், எக்ஸ் பிளைன் ஒய் பிளைன். ஒய் பிளைனில் F cos theta, எக்ஸ் பிளைனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன். தொடக்கத்தில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து RIங்கிற பொசிஷன், இனிஷியல் பொசிஷனில் இங்கே இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஃபைனலாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து ரீச் ஆகுது RF. ஸோ ஒர்க் டன் பை தி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இதை கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சம் 4.2 எக்ஸாம்பிள் சம். அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 2 kg. மாஸ் ஒரு ஆப்ஜெக்ட், அதோட மாஸ் வந்து 2 kg ஃபால்ஸ் ஃப்ரம் ஏ ஹைட் ஆஃப் 5 மீட்டர் டு தி கிரவுண்டு. மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே வந்து விழுகுது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெயிட் வந்து 2 kg, மேலேருந்து கீழே வந்து விழுகுது. மேலே வந்து 0 to 5 மீட்டர், அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஸோ வாட் இஸ் தி ஒர்க் டன் பை தி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட். ஸோ மேலேருந்து விழுகும்போது F = mg நியூட்டன் செகண்ட் லா. F = ma, a வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜியாக கன்வெர்ட் ஆகிரும், F = mg. ஸோ இதில் வந்து என்னென்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வாட் இஸ் தி ஒர்க் டன் கேட்குறான், பை தி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட். இப்போ வந்து இன் திஸ் கேஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். இதில் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸு F = mg, a வந்து ஜியாக கன்வெர்ட் ஆகுது, mg வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம் டவுன்வர்ட் டைரக்ஷனில். திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ W = இன்டெகிரேஷன் ஆஃப் RI to RF F vector dot dr. இது F vector dot drனா ஆல்ரெடி we know A vector dot B vector equal to AB cos theta அப்படிங்கிற ஃபார்முக்கு நம்மளுக்கு தெரியும். இங்கே ஏங்கிறது எஃப்ஐ குறிக்குது, பிங்கிறது ஆரை குறிக்குது. ஸோ எஃப் டிஆர் காஸ் தீட்டான்னு வரும். இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் சேஞ்ச் ஆகுது, இது 2 கான்ஸ்டன்ட்டு, இது வெளியில் எடுத்துடுறோம், எஃப் காஸ் தீட்டா வெளியே எடுத்துடுறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் RI to RF dr. இப்போ இங்கே நான் ஆல்ரெடி வீணோ இன்டெகிரேஷன் ஆஃப் dx = xன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த dx = dr இருக்குது, இன்டெகிரேஷன் ஆஃப் dr = r. அதுக்கு பதில் இந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து ஆல்ரெடி வீணோ F = mg, F = ma. இப்போ வந்து a = gன்னு கன்வெர்ட் பண்ணுறோம், அப்போ mg. ஸோ இந்த எஃப்க்கு பதில் mg நீங்கள் அப்ளை பண்ணுறோம். இது வந்து ஆல்ரெடி காஸ் தீட்டா இங்கே இருக்குது, இது இன்டிகிரேட் பண்ணோம்னா RF டிஃப்ரென்ஸ் RIன்னு வரும். இப்போ ஃபைனல் பொசிஷன் டு இனிஷியல் பொசிஷன் வந்து இது கொடுத்துருக்கா, கிவன் வேல்யூ 5 மீட்டர்னு கொடுத்துருக்கான்.
கொஸ்டினில் 5 மீட்டர்னு கொடுத்துருக்கான், இங்கே 5 மீட்டர்னு அப்ளை பண்ணுறோம். மாஸ் வந்து 2 கிலோகிராம் கொடுத்துருக்கான், இங்கே 2 கிலோகிராம் அப்ளை பண்ணுறோம். ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஆனால் இங்கே அஷ்யூம்டு வேல்யூ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 10ன்னு போடுறோம். தீட்டா அதோட ஆங்கிள் வந்து இப்போ அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதா தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ காஸ் 0 ஈக்குவல் டு 1, காஸ் 0 ஈக்குவல் டு 1. ஸோ W ஈக்குவல் டு mg. காஸ் 0 ஈக்குவல் டு 1னால இந்த இடத்துல 1 காஸ் தீட்டா வந்து 1ஆக மாறிடும். mg r ஆஃப் டிஃப்ரென்ஸ் ri. m வந்து 2, g வந்து அஷ்யூம்டு வேல்யூ 10, r ஆஃப் டிஃப்ரென்ஸ் ri இது வந்து 5. ஸோ 5 2s are 20, 20 into 5 100. So work done equal to 100 joule. So work done by the gravitational force on the object is positive. Next example sum 4.3. இப்போ வந்து ஒரு inclined plane கன்சிடர் பண்ணுறோம். inclined plane அப்படின்னா இப்போ ஒரு plane இப்படி இருந்தால் horizontal plane, இப்படி இருந்தால் vertical plane, இப்படி சாய்வாக இருந்தால் inclined plane. இப்போ inclined plane மேலே ஒரு மாஸ் அப்படி வைக்கிறோம், அது வந்து கீழே போகுது. ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ஸ்லைடிங் ஆகி அப்படியே கீழே போகுது. இப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி கொடுத்துருக்கான். ஹரிஜான்டல் பிளேனுக்கும் இந்த இன்க்ளைன் பிளேனுக்குள்ள ஆங்கிள் 30 டிகிரி. இப்போ இங்கிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் வந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் m, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகி எக்ஸ் ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஸ்லைட் ஆகுது, அதோட ஃபோர்ஸ் வந்து mg sin தீட்டா. இப்போ அதுக்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் பார்க்குறோம், mg cos தீட்டா. இது ஹரிஜான்டல் காம்பனன்ட், இது வெர்டிக்கல் காம்பனன்ட். இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட்டில் ஆப்போசிட்டில் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது n. இந்த ரெண்டு காம்பனண்ட்டுக்கு நடுவில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது mg. இப்போ இதுக்கும் வெர்டிக்கலுக்கும் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. இப்போ வந்து an ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 1 கிலோகிராம், இந்த ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறோம், அதோட ஆப்ஜெக்ட் வந்து 1 கிலோகிராம்னு சொல்கிறோம். ஸ்லைடிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம், மேலே இருந்து கீழே வரைக்கும் அது ஸ்லைடாகி வந்துகிட்டே இருக்கு. இன் தி ஃப்ரிக்ஷன்லெஸ் இன்க்ளைன்டு பிளேன் ஆஃப் இன்க்ளினேஷன். இப்போ இந்த இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னா ஒரு ஆய்வுத்தன்மை இல்லாமல் அப்படி வச்சோம்னா அது பாட்டி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த இன்க்ளைன்டு பிளேன் ஓட லென்த் அப்படின்னு சொன்னால் 10 மீட்டர். இங்கிருந்து இது வரைக்கும் 10 மீட்டர் as shown in the figure. இப்போ வந்து calculate the work done by gravitation force. gravitation force calculate பண்ண சொல்றோம். and normal force on the object. இந்த normal force opposite ஆக்ட் ஆகுது. assume acceleration due to gravity g equal to 10 meter per second squared. acceleration due to gravity g equal to 10 meter per second squared. g ஓட வேல்யூ அஷ்யூம் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த வேல்யூ அஷ்யூம் பண்ணலைன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ சொல்யூஷன், we calculated the previous chapter the acceleration due to gravity experienced force இந்த inclined planeல இப்படி ஆச்சுன்னா அது g sin theta. இப்போ நியூட்டன் செகண்ட் லால எதை குறிக்கணும், f equal to ma. a வந்து g ஆ மாறிடும். இப்போ வந்து inclined planeல x axisல போறதுனால a ஓட வேல்யூ g sin thetaன்னு எடுத்துக்கிறோம். ஸோ f equal to m, a பதில் g sin theta, एक बदले g sin theta எடுத்துக்கிறோம். ஸோ f equal to mg sin theta. ஸோ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் தி மோஷன் ஆஃப் தி மாஸ். இந்த மாஸில் இந்த இங்கிருந்து இது வரைக்கும் ஸ்லைட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அதோட ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ mg sin thetaன்னு இப்படி கால்குலேட் பண்ணுறோம். ஒர்க் டன் பை தி parallel component ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் given by. இப்போ ஆல்ரெடி we know w equal to f vector dot dr vector. இப்போ a வெக்டார் டாட் b வெக்டார் இதோட ஃபார்முலா ab cos theta. ab cos theta நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து ரெண்டு ஆங்கிள் வர்றதுனால பைன்னு சொல்கிறோம். a வந்து f, b வந்து dr, cos theta வந்து cos பைன்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ பை அப்படின்னு சொன்னோம்னா எதை குறிக்குது, ஆங்கிள் பிட்வீன் தி ஃபோர்ஸ் mg sin thetaவும் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் dr அந்த டிஸ்டன்ஸை குறிக்குது. இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருதோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்குது dr. ஸோ இன் தி கேஸ் ஃபோர்ஸ் mg sin theta அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் dr ஆர் இன் சேம் டைரக்ஷன். இங்கே ஃபோர்ஸ் இங்கிருந்து அப்படியே எக்ஸ் டைரக்ஷன்லேயே போயிட்டுருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ் டைரக்ஷன்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு.
ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் இருக்கனால பையோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்கிறோம். பையோட வேல்யூ 0னா காஸ் 0 = 1 நம்மளுக்கு தெரியும். காஸ் 0 = 1 அப்படிங்கிறது தெரியும். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வரும் W = F × dr. எஃபோட வேல்யூ mg sin θன்னு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸ்பிளைனில் போயிட்டு இருக்கனால dr. இப்போ வந்து m அப்படிங்கிறது மாசு 1 கிலோகிராம்னு கொடுத்துருக்கோம். g அப்படிங்கிறது அஸ்யூம்டு வேல்யூ, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10, தீட்டா வந்து 30 டிகிரி, ஸோ sin 30. இப்போ வந்து sin 30யோட வேல்யூ 1/2. இப்போ வந்து dr அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பொசிஷன், டோட்டல் லென்த் வந்து 10. ஸோ 10 into sin 30 degree அப்படின்னா 1/2 into 10. ஸோ 10 into 10 100, 100 into 1/2. இந்த இதை கட் பண்ணோம்னா 50. ஸோ 50 ஜூல். ஒர்க் டனோட யூனிட் வந்து ஜூல், அதோட வேல்யூ 15 வருது, 50 ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். தி காம்பனன்ட் mg cos theta and normal force n are perpendicular to the direction. இது mg cos thetaவும் அதோட நார்மலும் எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் இந்த ஃபோர்ஸும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பர்பண்டிகுலர் டைரக்ஷனாக இருந்தால் 90 டிகிரியாக இருந்தால் ஒர்க் வந்து டு நாட் டூ எனி ஒர்க். ஸோ டு நாட் ப்ரிஃபார்ம் எனி ஒர்க். இங்கே வந்து ஒர்க் எதுவும் நடக்கிறதில்ல, ஏன்னா பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4.4 example. If an object of mass 2 kg is thrown up from the ground, reaches a height of 5 meter and fall back to the earth. இங்கே வந்து நெக்லெக்ட் தி ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் கீழேருந்து மேலே போடுறோம், மேலேருந்து திருப்பி கீழே வருது. அப்படி மேலே வந்து ஏர் மீடியம் இருக்குது. ஏர் வந்து அங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது, தடையாக ஆக்ட் ஆகுது. அந்த தடையை வந்து நெக்லெக்ட் சொல்கிறோம். நெக்லெக்ட் பண்ணிவிட்டு 3 கண்டிஷனை கேட்குறோம். 3 இதை கால்குலேட் பண்ண சொல்கிறோம். ஒர்க் டன் பை தி கிராவிட்டி வென் தி ஆப்ஜெக்ட் ரீச்சஸ் 5 மீட்டர் ஹைட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்ட்லேருந்து 5 மீட்டர் ஹைட் வரும்போது அதோட வேல்யூ, ஒர்க் டன் வேல்யூ எப்படி. அப்புறம் தி ஒர்க் டன் பை தி கிராவிட்டி வென் தி ஆப்ஜெக்ட் கம்ஸ் பேக் டு தி எர்த். மேலே பூமியிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போகுது 5 மீட்டர் தூரம், அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் அகெயின் கீழே வருது பேக், அப்போ அதோட ஒர்க் டன் எப்படி. அப்புறம் டோட்டல் ஒர்க் டன் கேட்குறோம். பை தி கிராவிட்டி போத் இன் அப்வர்ட் டைரக்ஷன், டவுன்வர்ட் டைரக்ஷன், அண்ட் மென்ஷன் தி ஃபிசிக்கல் சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி ரிசல்ட். இப்போ கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்ட்லேருந்து த்ரோ பண்ணுறோம், மேலே போகுது, 5 மீட்டர் தூரம் போகுது. அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து 2 கிலோகிராம். அந்த ஆப்ஜெக்ட் திருப்பியும் மேலேருந்து கீழே வருது. இது இந்த ஆப்ஜெக்ட் கிரவுண்ட்லேருந்து மேலே போகும்போது 5 மீட்டர் ரீச்சஸ் ஆனோடனே அந்த 5 மீட்டர்லேருந்து திருப்பியும் கிரவுண்டுக்கே வந்து ரீச்சஸ் ஆயிடுது. ஸோ டோட்டல் ஒர்க் டன் கிராவிட்டி கேட்குறோம். சொல்யூஷன், வென் தி ஆப்ஜெக்ட் கோஸ் அப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன், whereas the gravitational force acting on the object point in the downward direction. Therefore, the angle between the force and the displacement of the object is 180 degree. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கீழேருந்து மேலே போகுது, மேலேருந்து கீழே வருது, ரெண்டுக்குள்ள ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஆல்ரெடி we know cos 180 = -1. இப்போ நம்ம work done by the gravitational force in the upward motion, dr = 5 meter. Already we know Newton's second law, force equal to m into a. இங்கே a வந்து g ஆ கன்வெர்ட் ஆகுது. ஸோ f = mg. இப்போ வந்து வெயிட் அப்வர்டு, கீழேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி போடுறோம். அப்போ வந்து f dr cos theta, f-ஓட வேல்யூ mg. ஸோ mg dr cos theta. இப்போ வந்து இதோட வேல்யூ, தீட்டாவோட வேல்யூ 180. ஸோ m-ஓட வேல்யூ 2, g-ஓட வேல்யூ அஸ்யூம்டு வேல்யூ 10, dr டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ 5 மீட்டர், cos 180ங்கிறது -1. இப்போ 5 2s are 2 into 10 20, 20 into 5 100. ஸோ -100 ஜூல். ஸோ இங்கே ஒர்க் டன் மேலே அந்த ஆப்ஜெக்ட் கீழேருந்து மேலே போகும்போது -100 ஜூல்னு சொல்கிறோம். அடுத்தது அந்த ஆப்ஜெக்ட் மேலே ரீச் ஆன பிறகு திருப்பி கிரவுண்டுக்கு வருது. When the object falls back, both the gravitational force and the displacement of the object are in same direction. This implies the angle between the gravitational force and the displacement of the object is 0.
அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழேருந்து மேலே போயிடுது, மேலேருந்து திருப்பி கீழே வருது. அப்படி வரும்போது weight downward equal to f dr cos theta. cos theta ஓட வேல்யூ 0. ஸோ f equal to mg. ஆல்ரெடி we know f equal to mg. இந்த fக்கு பதில் என்னன்னு போடுறோம், நம்ம mgன்னு போடுறோம். இப்போ mோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கோம், g வந்து அசூம்டு வேல்யூ 10, dr அப்படிங்கிறது 5 மீட்டர், cos 0 equal to 1, cos 0 equal to 1. So 2 into 10 20, 20 into 5 100. So work done equal to 100 joule. The total work done by the gravity in the entire trip, upwardக்கும் downwardக்கும் motion பார்க்குறோம், sum. So W total equal to W up plus W down. இப்போ W up வந்து minus 100 joule பலசில் calculate பண்ணி வச்சிருக்கோம். W down அப்படிங்கிறது plus 100. So minus 100 plus 100 0. இப்போ so net total weight equal to 0. இது எதை குறிக்கணும், gravity does not transfer any energy to the object. கீழேருந்து மேலே போகும்போதும் மேலேருந்து கீழே வரும்போதும் எந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல கிராவிட்டி அப்படின்னு சொல்லுது. when the object is thrown up, the energy is transferred to the object by external agency, which means that the object gains some energy. As soon as it comes back and hit the ground, the energy gained by the object is transferred to the surface of the earth. கீழேருந்து மேலே போகும்போது எனர்ஜி எவ்வளோ கெயின் பண்ணிட்டு போச்சோ திருப்பி மேலேருந்து கீழே வரும்போது அந்த எனர்ஜியை கெயின் பண்ண எனர்ஜி டிஸ்பேட் ஆயிடுது, விட்டுருது, எங்கே பூமியிலே விட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.5. இப்போ a weight lifter lifts a mass of 250 kg with a force of 5000 Newton to a height of 5 meter. ஒரு வெயிட் லிஃப்டர் அவர் வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறாரு, எவ்வளோ தூரம்னா 5 மீட்டருக்கு லிஃப்ட் பண்ணுறாரு. அப்போது அந்த வெயிட் அவர் வச்சிருக்க வெயிட் வந்து 250 கிராம், 250 கிலோகிராம், 250 கிலோகிராம். அவர் அப்ளை அந்த ஃபோர்ஸ் கொடுத்து தூக்குறார், ஃபோர்ஸ் கொடுத்துக்கோ 5000 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து மேலே அப்ளை லிஃப்ட் பண்ணுறார். இதுதான் சிச்சுவேஷன். ஒரு வெயிட் லிஃப்டர்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்குறதுக்கு பேர் வெயிட் லிஃப்டர். நம்ம ஸ்போர்ட்ஸ்லாம் பார்ப்போம் வெயிட் லிஃப்டிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும், ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெயிட்டை லிஃப்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு வெயிட் லிஃப்டர் அவரோட மாஸ் வந்து அவர் வந்து எவ்வளோ மாஸை லிஃப்ட் பண்ணான்னு 250 கிலோகிராம் லிஃப்ட் பண்ணுறாரு. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து 5000 ஃபோர்ஸ் நியூட்டன் கொடுத்து எவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணுறாரு, 5 மீட்டர் ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணுறாரு. இதுதான் சிச்சுவேஷன். இதில் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் இஸ் தி ஒர்க் டன் பை தி வெயிட் லிஃப்டர்? செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி ஒர்க் டன் பை தி கிராவிட்டி? தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி நெட் ஒர்க் டன் ஆன் தி ஆப்ஜெக்ட்? இந்த 3 கொஸ்டின்ஸ். இப்போ வந்து சொல்யூஷன் நம்பர் 1, when the weight lifter lifts the mass, force and displacement are same direction. அவர் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே மூவ் ஆகிறதும் ரெண்டும் ஒரே சேம் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. which mean the angle between the theta equal to 0. Therefore work done by the lifter, இப்போ W equal to weight lifter equal to force into height into cos theta. இப்போ வந்து cos thetaவோட வேல்யூ 0. ஸோ cos 0 equal to 1. இப்போ வெயிட் லிஃப்டர் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து 5000. அவர் எவ்வளோ தூரம் ஹைட் அப்ளை பண்ணுறாரு, 5. ஸோ 5000 into 5 25,000 ஒர்க் டன் அப்படின்னா அதோட யூனிட் ஜூல். இப்போ இதோடையும் நிறுத்திக்கலாம், இல்லைன்னா புக் ஆன்சர் வந்து கிலோ ஜூலில் நிறுத்திட்டாங்க. இதால் 1000 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன 25 கிலோ ஜூல்னு வரும். ஒரு கிலோ அப்படின்னா 1000, அப்போ 25,000 இருக்கனால 25 கிலோ ஜூல் அப்படிங்கிறது கொண்டது நிறுத்தணுங்க. அடுத்தது, when the weight lifter lifts the mass m, the gravity acts downward. அவர் மேலே நிறுத்தின பிறகு இந்த இடத்துல அந்த வெயிட் அப்படி மேலே நிறுத்திடுறாரு. அப்போ வந்து கிராவிட்டி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. which means the force and displacement are opposite direction. அவர் மேலே தூக்கி வச்சுட்டு இருக்காரு, அந்த வெயிட் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து தீட்டா equal to 180 degree. ஆல்ரெடி we know cos 180 equal to -1. cos 180 equal to -1.
ஸோ W gravity equal to Fg into H cos theta. Fக்கு பதில் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் போடுறோம். இங்கே A வந்து Gயாக கன்வெர்ட் ஆகுது, mg. H காஸ் வந்து 180 டிகிரி. இப்போ வந்து மாஸ் வந்து 250 கிலோகிராம், G வந்து 10, H வந்து 5, cos 180 equal to -1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இதை ஒன்றா 2500, திருப்பி இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் -5ஆல் மல்டிப்ளை பண்ணி திருப்பியும் -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்து -12,500 ஜூல். ஸோ W equal to -12,500 ஜூல். இது கிலோ ஜூலில் கன்வெர்ட் பண்ணோம்னா -12.5 கிலோ ஜூல். இப்போ வந்து இது கிராவிட்டி டவுன்லோட் ஆக்ட் ஆனாலும் -12.5 கிலோ ஜூல்னு வரும். ஸோ நெட் ஒர்க் டன் ஆர் டோட்டல் ஒர்க் டன் ஆன் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் வெயிட் நெட் ஈக்குவல் டு W வெயிட் லிஃப்டர் ப்ளஸ் கிராவிட்டி, W கிராவிட்டி. இப்போ இதோட வேல்யூ 25 கிலோ ஜூல் கண்டுபிடிச்சோம், இதோட வேல்யூ -12 கிலோ ஜூல் கண்டுபிடிச்சோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 12.5 கிலோ ஜூல் அப்படிங்கிற பாயிண்டில் வெயிட் நெட் வெயிட் இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு 4.13 இங்கே வந்து என்ன பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸஸ். அங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தோம், இங்கே வேரியபிள் ஃபோர்ஸ் பார்க்குறோம். வேரியபிள் ஃபோர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் டே 2 கொஸ்டின் படிக்கிறோம், செகண்ட் டே 3 கொஸ்டின்ஸ் படிக்கிறோம், ஃபோர்த் டே 5 கொஸ்டின்ஸ் படிக்கிறோம், திருப்பி செகண்ட் 2 கொஸ்டின்ஸ் படிக்கிறோம். இது மாதிரி வேரியபிளாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அது மாதிரி இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு தடவை 2 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், நெக்ஸ்ட் 3 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். ஸோ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் வேரியபிள்னா ஃபோர்ஸ் வந்து மாற்றி வேரியபிள் ஃபோர்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் டன் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறோம். Already we know when the component of variable force act on a body, small work done by the force in the producing small displacement. இப்போ already we know W equal to F dr cos theta. இப்போ சேஞ்ச் இன் ஒர்க் டன் பை சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மாறும். So F cos theta is the component of variable forces. F cos theta அதை குறிக்குது, variable forces குறிக்குது. So where F and theta are variable, the total work done from the displacement initial positionல இருக்கிறது Riன்னு சொல்கிறோம், final positionல இருக்கிறது Rfன்னு சொல்கிறோம். So W equal to integration of Ri to Rf dW change in work done. இப்போ சேஞ்ச் இன் ஒர்க் டனோட வேல்யூ நம்மளுக்கு F cos theta dRன்னு தெரியும். இந்த dWக்கு பதில் F cos theta dRன்னு சொல்கிறோம். ஸோ Ri to Rf F cos theta dRன்னு வருது. இதில் வந்து கிராஃப் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் F cos theta, எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போ இன்சிலாக ஆரைங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த கிராஃப் வெவ்வேறு ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ணுவோம். அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் மாதிரி கடைசியில் கிராஃப் லைக் திஸ் வேரியபிள் ஃபோர்ஸுக்கு. இந்த டோட்டல் ஒர்க் டனோட ஏரியா. ஸோ இந்த ஃபார்முலா 4.6 ஃபார்முலா வேரியபிள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் Ri to R of F cos theta dr இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம் 4.6 என்ன சொல்கிறாங்க, a variable force F equal to kx squared. kx squared, kங்கிறது கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது ஃபார்முலா. இது இந்த ஈக்குவேஷனல் ஃபார்மில் இருக்குது. ஆக்ட் ஆன் ஏ பார்ட்டிக்கல், ஒரு பார்ட்டிக்கலில் வேரியபிள் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. விச் இஸ் இன்சியலி அட் ரெஸ்ட். தொடக்கத்தில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் ஆர்ங்கிற பாயிண்டில் ரெஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் மாதிரி வேல்யூ மாறிட்டே இருக்குது. ஃபைனல் பொசிஷன் வந்து RF. கால்குலேட் தி ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் during the displacement of the particle. ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டிகல் இனிஷியலி ரெஸ்ட்னால x equal to 0ன்னு சொல்கிறோம். அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 4 மீட்டர் வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த F equal to kx squared, இந்த k வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 1
நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டோட்டல் ஒர்க் டன் கேட்குறாங்க. ஸோ W ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் லோவர் லிமிட் இனிஷியல் பொசிஷன் xi ஃபைனல் பொசிஷன் x ஆஃப் fx dx ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா f ஈக்குவல் டு kx ஸ்கொயர்டு. இப்போ வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இந்த சம் fxோட வேல்யூ kx ஸ்கொயர்டு. இங்கே w ஈக்குவல் டு x0 ஆர் xi சொல்கிறோம். both are represent for initial position to final position x of xf suffix fx dx. fx பதில் kx square dx ன்னு போடுறோம். இந்த k வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் எடுக்கிறோம். இப்போ வந்து இனிஷியல் பொசிஷன் 0, ஃபைனல் பொசிஷன் வந்து 4. ஸோ இந்த லோவர் லிமிட் வந்து 0, இனிஷியல் பொசிஷன் 0ன்னு வச்சுக்கிறோம், ஃபைனல் பொசிஷன் 4 x square dx. இன்டகிரேஷன் ஃபார்முலா k 0 to 4 x square dx. இந்த ஃபார்ம் வந்து x ஸ்கொயர்டுங்கிற ஃபார்மு எப்படி ஃபார்முலா இருக்குன்னா இன்டகிரேஷன் ஆஃப் x to the power of n dx. இந்த ஃபார்முக்கு எப்படி எழுதுனா x n+1 by n+1. இது ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா. இங்கே வந்து nங்கிற ஃபார்ம் வந்து 2ங்கிற பாயிண்டில் இருக்குது. ஸோ n இருக்கிற இடத்துல 2 அப்ளை பண்ணுறோம். ஸோ ரெண்டு இடத்துல n இருக்குது. ஸோ x nங்கிற ஃபார்மில் 2 + 1 by 2 + 1 0 to 4. இப்போ 2 + 1 அப்படின்னா 3, 2 + 1னா 3. ஸோ k x³ 3 0 to 4. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் டிஃபரன்ஸ் ஆஃப் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் 4 x³ by 3 மைனஸ் ஆஃப் 0 x³ by 3. இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுது. ஸோ இந்த டேர்ம் மட்டும் அப்ளை பண்ணுறோம். கேவோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான், 1 கொடுத்துருக்கான். கான்ஸ்டன்ட் 4³ 4 into 4 into 4 4 4s are 16, 16 into 4 64 divided by 3. So W equal to 64 by 3 Newton meter அப்படின்னு சொல்லும். 64 by 3 Newton force.